வைகரை அனைவருக்கும் அதிகாலை நண்பர்களே. வைகரை சங்கமம் 1 ஜூலை 2007 முதல் வாயிலாக நடைபெற்று வரும் ஒரு பயிற்சி தளம். மாதம் ஒரு தலைப்பு, அந்த தலைப்பை ஒட்டி தினம் தினம் ஒரு ஆளுமைகள் தங்களது கருத்துக்களை இந்த தளத்தின் வாயிலாக பரிமாறி வருகிறார்கள். கருத்து பரிமாற்றம், கற்றல், கற்பித்தல் என்ற உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் நடைபெற்று வரும் இந்த தளத்தில் இதுவரை பல நல்லதொரு ஆளுமைகள் தங்களது கருத்துக்களை எடுத்துரைத்து வந்திருக்கின்றார்கள். இன்றைக்கும் இந்த தளத்தில் நல்லதொரு கருத்தை எடுத்துரைக்க வந்திருக்கக்கூடிய ஆளுமையை பற்றி அறிமுகம் செய்யும் போது, இந்த தளமானது காலை 5:25 மணிக்கு துவங்கி ஆளுமையின் அறிமுக உரையுடன் 5:30க்கு அவரிடம் தளம் ஒப்படைக்கப்படும். 6 மணி வரை அவர் கருத்துரையை வழங்கலாம். 6 மணியிலிருந்து 6:15 வரை 5 நபர்களின் பின்னூட்டத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறும். இதில் இறுதியாக கருத்துரையாளரின் ஏற்புரையும் அடங்கும். இப்படியாக மிக சிறப்பான நடைபெற்று வரும் வைகரை சங்கமம் நிகழ்ச்சியில் வைகரை சங்கமம் என்கின்ற தலைப்பை ஒட்டியே இந்த மாதம் முழுவதும் கருத்துரையாளர்கள் தங்கள் கருத்துக்களை வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையில் இன்றைய கருத்துரையை வழங்க வந்திருக்கின்ற ஆளுமை நாகர்கோயில், கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் வசித்து வருபவர். அங்குள்ள அரசு பள்ளியில் கணித முதுகலை பட்டதாரி ஆசிரியராக செயலாற்றி வருகின்றார். ஒரு குழந்தைக்கு தாயான அவருக்கு அவருடைய கணவர் முதுகலை பட்டதாரி ஆசிரியர். காவல்துறையில் 8 ஆண்டுகள் பணியாற்றிய நிலையில் அப்பொழுது வெறும் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் மட்டுமே படித்திருந்த நிலையில் அவருக்கே உரிய ஆசிரியர் தாகம் அவரை அந்த பணியை செய்ய விடாமல் தூண்டியதன் விளைவாக பணியை ராஜினாமா செய்ய வைத்துவிட்டு அதன் பின் பிஎட் பட்டப்படிப்பை படித்து டெட் என்கிற ஆசிரியர் தகுதி தேர்வை எழுதி தன்னை ஆசிரியர் பணிக்குள் தகுதிப்படுத்திக் கொண்டவர். மிக சிறப்பான முறையில் மாணவ மாணவிகளுக்கு கணிதத்தை கற்பித்து வரும் அவர் நம்ம தளத்தில் மிகுந்த ஆர்வத்துடன் தனது பேச்சாற்றலையும் வெளிப்படுத்த அவ்வப்போது தனது உழைப்பை செலுத்தி வருகின்றார். அந்த வகையில் இன்றைய வைகரை சங்கமம் கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து வர ஆசிரியை ஜி சுனிதா அவர்களை, இன்றைய ஆளுமை ஜி சுனிதா அவர்களை நான் தங்களுக்கு அறிமுகம் செய்து அவரிடம் பணத்தை ஒப்படைக்கின்றேன். வாருங்கள் திருமதி ஜி சுனிதா ஆசிரியை அவர்களே, உங்கள் மேலான கருத்துக்களை நமது வைகரை சங்கம தளத்தில் எடுத்துரையுங்கள். நாங்கள் அனைவரும் கேட்டு ரசிக்க காத்திருக்கிறோம். வணக்கம், நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நம்முடைய வைகரை சங்கமமானது 27 நாட்கள் சிறப்பாக ஜூலை 1ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டு 27 நாட்களை சிறப்பாக கடந்துள்ளது. வைகரை சங்கமத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வைகரை சங்கமத்தை துவக்கி சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய வைகரை ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஜூலை 28 இன்று அடியேனுக்கும் ஒரு வாய்ப்பை தந்து அடியேனையும் வைகரை சங்கமத்தில் ஒரு அங்கத்தினராக ஏற்று வழிநடத்தும் நம்முடைய வைகரை சங்கம குழுவினருக்கு, ஒருங்கிணைப்பாளர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று வந்திருக்கும் அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். இன்று ஜூலை 28 இன்று உலக வரலாற்றில் சில முக்கிய நாட்களை நான் நினைவு கூறுகிறேன். இன்று உலக ஹெப்பாடைட்டிஸ் நாள், வேர்ல்டு ஹெப்பாடைட்டிஸ் டே. ஹெப்பாடைட்டிஸ் பி அப்படின்ற வைரஸை கண்டுபிடிச்சு அதற்கான தடுப்பூசியை உருவாக்கி நோபல் பரிசு பெற்ற டாக்டர் பரூக் சாம்வெல் பிளம்பர்க் அப்படின்றவரோட பிறந்த நாளை சிறப்பிக்கும்
இன்று உலக ஹெப்பாடைட்டிஸ் நாளாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. 1914ஆம் ஆண்டு அனைவருக்கும் தெரியும். 1914ஆம் நாளானது முதல் உலகப் போர் துவங்கப்பட்ட நாள். ஜூலை 28 1914 ஜூலை 28ஆம் நாளன்று ஆஸ்திரியா கண்டத்தில் கங்கேரி நாடு செர்பியா மீது முதல் போரை அறிவித்தது. ஜூலை 28ஆம் தேதி தான் முதல் உலகப் போர் அதிகாரப்பூர்வமாக துவங்கப்பட்ட நாள். நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஜூலை 2015 ஜூலை 27ஆம் நாள் மரணம் அடைந்தாலும் சர்வதேச அளவில் அஞ்சலி செலுத்தப்பட்டது ஜூலை 28 இன்றுதான். இன்று உலக இயற்கை பாதுகாப்பு நாளாக அனுசரிக்கப்படுகிறது. வேர்ல்ட் நேச்சர் கன்சர்வேஷன் டே. இது இயற்கை வளங்களை பாதுகாப்பதின் முக்கியத்துவத்தையும் சுற்றுச்சூழலை பாதுகாத்து பேணுவதின் முக்கியத்துவத்தையும் உணர்த்துவதற்காக இந்த வேர்ல்டு கன்சர்வேஷன் டே இன்று ஜூலை 28 அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு வைகறை சங்கமம். வைகறை அப்படி என்னும் போது அது நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்துல காலையில 2 மணில இருந்து 6 மணி முடிய உள்ள நேரத்தை நம்ம வைகறை அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். வைகறை அப்படின்னா நம்மளுடைய தமிழ் இலக்கியம் என்ன சொல்லுது அப்படின்னா, வைகு அப்படின்னா இரவு பொழுது வந்து முடியும் நிலையையும், அறை என்பது அதனுடைய எல்லை, இரண்டையும் சேர்த்து இரவு பொழுது முடிந்து காலை பொழுது எழும் நேரத்தை தான் வைகறை என்று பொருள்படுகிறது. இந்த வைகறை நம்மளுடைய தமிழ் பாரம்பரியம் வைகறையை வந்து புத்துணர்ச்சி அளிக்கும் நேரமாகவும், புதிய தொடக்கத்துருக்கிய நேரமாகவும், நேர்மறை ஆற்றலை இது மூன்றும் சேர்ந்த குறியீடாக தான் நம்முடைய தமிழ் பாரம்பரியம் வைகறையை வரையறை செய்கிறது. வைகறையை ஒரு கவிதை நடையில் கூற வேண்டும் என்றால், இரவு தந்த ஓய்வுக்கு பின் பூமி தன் முகத்தை கழுவிக்கொள்ளும் நேரம். இரவு தந்த ஓய்வுக்கு பின் பூமி தன் முகத்தை கழுவிக்கொள்ளும் நேரம். காரிருள் போர்வையை சுருட்டி கொண்டு மெல்ல மெல்ல விலகும் நேரம். காரிருள் போர்வையை சுருட்டி கொண்டு மெல்ல மெல்ல விலகும் நேரம். சூரியனின் தங்க கதிர்கள் பூமியை தொடத் துடிக்கும் நேரம். சூரியனின் தங்க கதிர்கள் பூமியை தொடத் துடிக்கும் நேரம். பறவைகள் பூபால இசையில் பூமி என்னை புன்னகைக்கும் நேரம். பறவைகளின் பூபால இசையில் பூமி என்னை புன்னகைக்கும் நேரம். சில்லென்ற தென்றல் காற்றால் செடிகள் எல்லாம் மெல்லே தலை சாய்க்கும் நேரம். சில்லென்ற தென்றல் காற்றால் செடிகள் எல்லாம் மெல்ல தலை சாய்க்கும் நேரம். அரும்புகள் தங்களின் இதழ்களை அவிழ்த்து உலகிற்கு முகவரி காட்டும் நேரம். அரும்புகள் தங்களின் இதழ்களை அவிழ்த்து உலகிற்கு முகவரி காட்டும் நேரம். வைகறை என்னும் பேரழகி தன் கண்கள் திறக்கும் அந்த சில நிமிடங்கள் பூமியே அமைதியாக உணரக்கூடிய அந்த அருமையான தருணம். இந்த வைகறை பொழுதை நாம் வந்து இயற்கையின் வரப்பிரசாதம் அப்படி என்றே சொல்லலாம். இந்த வைகறை நிறையில் வைகறை பொழுதானது தூய்மையானதாகவும் பிராணவாயு அதிகமாக நிறைந்ததாகவும் இந்த வைகறை பொழுது காணப்படுகிறது. இந்த வைகறை பொழுதில் விழித்து தன்னுடைய வேலைகளை செய்பவர்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள். அவர்களுடைய செரிமானம் அதிகமாக காணப்படுகிறது. அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறது. அவர்களுக்கு மன அமைதியாக அதிகமாக கிடைக்கிறது. மன அழுத்தம் குறைகிறது. மனதில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கிறது. பதற்றம் குறைகிறது. நினைவாற்றல் அதிகரிக்கிறது. படைப்பாற்றல் அதிகரிக்கிறது. மற்றவர்களை விட தனித்துவம் வாய்ந்தவர்களாக இந்த வைகறை பொழுதில் எழுந்து வேலை செய்பவர்கள் புகழடைகிறார்கள். இப்போ நம்ம வளர்ந்த நாடுகள் அமெரிக்கா, ஜப்பான், சீனா அந்த மாதிரி நாடுகள்ல இந்த வைகறை பொழுதலை எப்படி செலவிடுகிறார்கள் அப்படின்னா, இத வந்து ஒரு உடலையும் மனதையும் பலப்படுத்துவதற்கு திட்டமிட்டு இந்த வைகறை பொழுதை செலவிடுகிறார்கள். அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இந்த நேரத்துல ஒரு ஜிம்முக்கு போறாங்க, வெயிட் ட்ரைனிங் பண்றாங்க, ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் எக்ஸசைஸ் செய்யறாங்க. இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஷார்ட் பீரியட்ல ரொம்ப அதிகமான வியர்வையை தரக்கூடிய எக்ஸசைஸ் செஞ்சு அதிகமான நம்ம உடம்புல இருக்கிற கலோரிஸை வந்து கரைக்கக்கூடிய எக்ஸசைஸ் வந்து அமெரிக்கால செய்யறாங்க. அவங்க மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஹெட்ஸ்பேஸ் காம் அப்படின்ற ஆப்பை யூஸ் பண்ணி ஒரு 10 to 20 மினிட்ஸ் வந்து மெடிடேஷன் பண்றாங்க.
ஜப்பான்ல என்ன செய்றாங்க அப்படின்னா, நல்ல மியூசிக் பேக்கிரவுண்ட் மியூசிக் நெறைய போட்டுட்டு, அந்த குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள் முடிய ஒரு ஸ்ட்ரெட்சிங் எக்சர்சைஸ் உடம்ப வந்து ஸ்ட்ரெட்ச் பண்ற எக்சர்சைஸ வந்து இந்த வைகறை பொழுதுல செய்றாங்க. அதே மாதிரி சாசன் அப்படின்ற ஒரு சுவாசத்தை கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சிய வந்து அந்த வைகறை பொழுதுல ஜப்பான் மக்கள் செஞ்சு வர்றாங்க. சைனால என்ன செய்றாங்க அப்படின்னா, தைச்சி கீகாங் அப்படின்ற ஒரு உடலை வந்து மெல்ல அசைக்கக்கூடிய ஒரு எக்சர்சைஸ செய்றாங்க. இதுவே வந்து ஒரு மனப்பயிற்சியாகவும் செய்றாங்க. சோ வளர்ந்த நாடுகள்ல வந்து இந்த வைகறை பொழுத வந்து ஒரு மெதுவான மூச்சு பயிற்சிக்காகவும், ஒரு சீரான உடல் அசைவை ஏற்படுத்துவதற்காகவும், ஒரு விழிப்புணர்வுக்குரிய நேரமாகவும் இந்த வைகறை சங்கம் வைகறையை வந்து பயன்படுத்துகிறாங்க. சரி, நம்ம வளர்ந்த நாடுகள பத்தி பார்த்துட்டோம். நம்முடைய முன்னோர்கள் அதாவது இந்த காலை துணைவன் எனப்படும் இந்த வைகறையை நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு கோப்பாகவும், உற்பத்தி திறனுக்காகவும் இந்த வைகறையை பயன்படுத்திக் கொண்டார்கள். உதாரணமாக கூற வேண்டுமென்றால், நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள். மகாத்மா காந்தி அவர்கள் 4 மணிக்கே எந்திக்கும் பழக்கம் உடையவர். அவர் காலையிலே எந்திரிச்சு பிரார்த்தனையை செஞ்சுருவாங்களாம். அதே மாதிரி ஒரு தியானம், அந்த அதிகாலை வைகறை பொழுதுல தியானம் செய்றது வந்து, அவருக்கு வந்து ஒரு மன அமைதியை கொடுத்ததாங்க. தியானம் செய்றது வந்து மன அமைதியை கொடுத்தது. அவர் அகிம்சை வழியில் எப்படி போராடணும்ன்ற மனப்பக்குவத்த வந்து அவர் காலையில அந்த வைகறை பொழுதுல செய்த மெடிடேஷன் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. இப்போ அந்த டைம்ல அந்த வைகறை பொழுதுல மகாத்மா காந்தி அவர்கள் நம்ம நாடுகள்ல இருந்து வெவ்வேறு மாநிலங்கள்ல இருந்து வர்ற கடிதங்களுக்கு அந்த டைம்ல வந்து பதில் எழுதிருவார். இப்போ நம்ம புகழ்பெற்ற முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் அவர்கள் காலையில வந்து எந்திரிச்ச உடனே குளிச்சிருவாங்களாம். குளிச்சுட்டு பகவத்கீதை, குரான் போன்ற புனித நூல்களை வாசிப்பாங்களாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு மன அமைதிக்காக வீணை வாசிக்கும் பழக்கத்தை உடையவராக அந்த நம்ம அப்துல் கலாம் சார் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஏர்லி மார்னிங் அந்த வைகறை பொழுதுல அப்துல்லா கலாம் சார் சில அந்த கால்குலேஷன்ஸ் வந்து கிரிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ், மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன், சயின்டிபிக் கால்குலேஷன்ஸ் இத வந்து சால்வ் பண்றதுக்குரிய டைமா வந்து நம்மளுடைய அப்துல் கலாம் சார் வந்து அந்த வைகறை பொழுத வந்து பயன்படுத்தி இருக்காங்க. அடுத்ததாக நம்ம தந்தை பெரியார் எடுத்துக்கிறோம். பகுத்தறிவு கலவன் தந்தை பெரியார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் வந்து வயதான காலத்திலும் கூட அந்த வைகறை பொழுத வந்து நீண்ட நேரம் வாக் பண்ணிட்டு அவர் நடத்தின நாளிதழ்கள் வந்து குடியரசு மற்றும் விடுதலை போன்ற நாள்களுக்கான தலையங்கங்கள வந்து எழுதுறதுக்குரிய டைம் வந்து அந்த வைகறை பொழுத வந்து அவரு பயன்படுத்திக் கொண்டார். இப்போ நம்ம முன்னோர்கள் பற்றி பார்த்தோம். முன்னாடி நம்மளுடைய பேரரசர்கள், அதாவது மன்னர் காலத்திலும் கூட இந்த வைகறை பொழுதானது மிகவும் ஒரு ப்ரொசீஜரா இருக்குமாம். அந்த வைகறை பொழுதுல வந்து மன்னர்கள வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்றக்கூடிய இந்த டைம்ல வந்து மங்கள இசை வாசித்து, அவங்க வந்து அவங்கள வந்து துயில் எழுப்புவாங்களாம். துயில் எழுத்து காலையில எந்திரிச்சோன மன்னர்கள் கூட தியானம் செய்யற முறைய வந்து மேற்கொண்டிருக்காங்க. ம தியானம் முடித்த பிறகு அவங்க வந்து உடலை உறுதி செய்வதற்கான வாள்வீச்சு, சிலம்பம், குதிரை ஏற்றம் போன்ற வீர விளையாட்டுகள செய்வாங்க. அந்த வைகறை பொழுத என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, விடிவதற்கு மிக முக்கியமான அந்த அ உளவியல் தகவல்கள வந்து தங்கள் நாட்டுக்குள்ள பரிமாற்றிக் கொள்வதற்கான நேரம் வந்து வைகறை பொழுத பயன்படுத்திக்கிட்டாங்க. அதே மாதிரி நாட்டின் பாதுகாப்பு குறித்த தகவல்களை வந்து பேசுவதற்குரிய நேரமாகவும் அந்த வைகறை பொழுதை வந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து பயன்படுத்தினார்கள். இப்ப ஓவராலா நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன நம்மளுக்கு கன்க்ளூஷன் கிடைக்குது அப்படின்னா, ஒரு வைகறை பொழுது அப்படின்றது வந்து ஒரு மனதை ஒருமுகப்படுத்துவதற்கான நேரமாகவும், நம்முடைய உடலை வந்து ஆரோக்கியத்திற்கு உட்படுத்தும் நேரமாகவும், காலையிலேயே ஒரு வாசிப்பு திறனையும், ஒரு புதிதாக கற்றல் திறனையும், புதிதாக எழுதுவதையும் கற்றுக்கொள்ளும் நேரமாக, அதாவது முழுமையாக அந்த 1 மணி நேரம் வைகறை பொழுது நாம் எழுந்த முதல் 1 மணி நேரம் பொதுவாக இல்லாமல் தனி மனிதனுக்காக, அதாவது ஒரு மனிதன் வந்து தன்னை பாதுகாப்பதற்காகவும், தன்னுடைய மனதை ஒரு ஒரு பாதுகாப்பதற்கும், தன்னுடைய உடம்பை பாதுகாப்பதற்கான டைமாகவும், தன்னுடைய வளர்ச்சிக்கான நேரமாகவும் அந்த 1½ மணி நேரத்தை வந்து பயன்படுத்தியவர்கள் வந்து தம்முடைய வாழ்க்கையில் வந்து பல முன்னேற்றங்களை அடைந்துள்ளார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயமே. இப்போ வந்து நம்ம 5 ஏஎம் கிளப் அப்படின்ற நமக்கு ராபின் சர்மா எழுதின நூல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த ராபின் சர்மா நூல வந்து 2020 ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். அந்த 2020 ரூல்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து வந்து உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்றாரு.
இந்த உடற்பயிற்சி செய்யறனால நமக்கு தெரியும் அந்த டோபமைன், செரட்டோனின் அந்த ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கும்போது, நம்மளுடைய வந்து பதற்றத்தை வந்து அது வந்து கண்ட்ரோல் பண்ணுது. பதற்றத்த கண்ட்ரோல் பண்ணி நமக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பை அதிகரிக்கிறது அந்த 20 மினிட்ஸ் செய்கிற நம்மளுடைய எக்ஸர்சைஸ். செகண்ட் 20 மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு சிந்தனைக்கான நேரமாகவும், ஒரு தியானத்திற்காக நேரமாகவும் ஒதுக்கப்படுகிறது. அது வந்து அமைதியாக இருந்து ஒரு இடத்துல தியானம் செய்றது, அந்த நாட்குறிப்பு டைரி டைரி எழுதுறது வந்து அந்த நாள் முழுவதுமே நம்ம அந்த எழுத்தால் அந்த 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நம்ம அந்த டைரி எழுதுற பழக்கத்த வச்சுக்கிட்டோம்னா, ஃபுல்லுமே நம்மள ஒரு பேரமைதிய வந்து நாம உணர முடியும். எப்படி அப்படின்னா, நான் வந்து ஓரளவு இந்த டைரி அந்த மார்னிங் ஷெட்யூல்ஸ வந்து நான் வந்து டைம் டேபிள் போட்டு ஃபாலோ பண்ணுவேன். என்னைக்காவது ஒரு நாள் நான் வந்து டைம் டேபிள் போட தவறுனேன் அப்படின்னா, அந்த நாள் வந்து எனக்கு வந்து ஒரு ஒழுங்கின்மையா இருக்கிறத வந்து என்னால உணர முடியும். டைரி எழுதுற பழக்கம் வந்து ரொம்ப அழகான பழக்கம். அந்த டைரி எழுத பழக்கம் அது வந்து டைம் ஷெட்யூல். இப்ப நம்ம வந்து 5:30 நான் வந்து வைகறை சங்கமத்துல உட்கார்றேன் அப்படின்னா, நான் 4:30க்கு எந்திக்கிறதுனாலும் சரி, 4:30லேருந்து 5:30 என்னுடைய ஒரு ஒரு எக்ஸர்சைஸ் செய்றது, ஒரு மன பயிற்சி செய்றது. இது 2யும் முடிச்சுட்டு 3வது வந்து ஒரு வைகறை சங்கமத்த அட்டெண்ட் பண்றது. அடுத்து வந்து மார்னிங் கிச்சன் ஒர்க். அடுத்து வந்து ஸ்கூல்ல கிளம்புறது, ஸ்கூலுக்கு போறது. ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் பீரியட் நான் என்ன செய்றேன், செகண்ட் பீரியட் என்ன பண்றேன், தேர்ட் பீரியட் ரெஸ்ட்ல நான் என்ன செய்றேன். ஸோ அந்த 8 பீரியட் ஈவினிங் வந்து என்னுடைய நேரம் எந்தமாக செலவழிக்கப்படுகிறது அப் டூ நான் வந்து கோ டு பெட் அந்த டைம் வரைக்கும் என்னால நான் என்ன செய்ய போறேன்னு நான் வந்து ரிட்டனா நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா, அந்த எழுத்தே நம்மள வந்து பிரபஞ்சம் வந்து அந்த வேலைகள வந்து அமைதியாகவும், நிம்மதியாகவும், எந்தவித ஒழுங்கின்மையும் இன்றி, அதாவது இத செய்யுமா, அத செய்யுமா அந்த பதற்றம் இல்லாம வந்து நம்மள வந்து அ கொண்டு செல்றது வந்து நம்மளோட அந்த டைரியில நாட்குறிப்பு எழுதுறது. அந்த நாட்குறிப்பு எழுதுறதுக்கான நேரம் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வைகறை பொழுது. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 5 AM கிளப் வந்து அந்த இதுல வந்து குறிப்பிடுறாங்க. 3வது இம்பார்ட்டன்ட் அந்த 3வது 20 மினிட்ஸ வந்து ராபின் சர்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சுய முன்னேற்றத்திற்கான புத்தகத்தை படிப்பதற்குரிய நேரமாகவும், ஒரு பயனுள்ள பிராட்காஸ்ட் கேட்கும் நேரமாகவும் இதை வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 30 மினிட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நம்ம ஒரு நாளைய கழிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அந்த 1 மணி நேரத்துல வந்து இந்த நம்மளோட வைகறை சங்கமத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தான் உண்மை. ஏன்னா அந்த நம்மளுடைய வைகறை சங்கமம் வந்து அவ்வளவு ஒரு நல்ல விஷயங்களை ஒரு நாள் நம்ம செலவழிறதுக்குரிய நம்ம ஒரு பக்குவத்தையும் மனது சந்தோஷத்தையும் ஒரு வழி நடத்துதலையும் நம்மளுடைய வைகறை சங்கமம் தருகிறது என்பது வந்து உண்மை. இப்போ நம்மளுடைய வைகறை சங்கமத்துல நாம வந்து இவ்ளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இந்த வைகறை பொழுதுக்கு. இந்த வைகறை பொழுது இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கும்போது, இதுல ஒரு மிகப்பெரிய நம்ம சிறந்த இதுல நம்ம வைகறை சங்கமத்துல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருமே வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்தவர்கள். எல்லாருமே வந்து ஒரு சிறப்பான ஒரு அ ஆளுமைகள் மட்டுமே நம்ம இந்த தளத்துல கூடியிருக்கோம். ஏன்னா எல்லாருமே நம்ம வந்து ஒரு 4:30க்கு எந்திக்கிற பெர்சன்ஸ் அப்படின்றது வந்து உண்மை. நம்ம அருணகிரி சாரெல்லாம் நம்ம பேசும்போது சொல்றாங்க, "நான் 3:30 மணிக்கு எந்திரிச்சுருவேன் மேடம். 3:30 மணிக்கு எந்திரிச்சுட்டு நான் வந்து என்னோட யோகா பிராக்டிஸ், என்னோட மெடிடேஷன்லாம் முடிச்சுட்டு 5:30 மணிக்கு நான் வந்து உட்கார்ந்துருவேன்" அப்படின்னு சொல்லும்போது, அந்த அந்த வந்து ஒரு ஆளுமை வந்து எல்லாருக்குமே வராது. இந்நேரம் எத்தன பேரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம வைகறை டீம் வந்து இன்னைக்கு பாருங்க, அவ்வளவு எல்லாரும் ஒரு செழிப்போட, ஒரு மேக்கப்போட காலையில வந்து ஒரு கோட் ஷூட் எல்லாம் அழிஞ்சிட்டு, திருநீரெல்லாம் போட்டுட்டு வந்து நம்ம காலையிலேயே வந்து ஒரு காலை அந்த அந்த 1 மணி நேரத்த வந்து ஒரு பகல் நேரம் மாதிரி நம்ம செலவழிக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய மனம் வந்து எவ்வளவு ஒரு பக்குவப்படுகிறது, நம்மளுடைய மனம் வந்து எவ்வளவு ஒருங்கிணைவு வழிநடத்தப்படுகிறது என்பது நம்மளால உணர முடியும். இப்போ வந்து நம்மளுடைய வைகறை சம்மத்த நம்ம வந்து இவ்ளோ இம்பார்ட்டன்ட்டான நம்மளோட இந்த காலை பொழுது வந்து நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் இந்த வைகறை சங்கமத்துல குடுக்குறோம் அப்படின்னா, இந்த வைகறை சங்கமத்துல என்ன இருக்கு? அப்படின்னா, இந்த வைகறை சங்கமத்துல வந்து நமக்கு வந்து ஒரு லேர்னிங் இருக்கு. லேர்னிங் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பேச்சாளர் வந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசுறாரு அப்படின்னா, அந்த பேச்சாளர் வந்து 1/2 மணி நேரத்துக்கு 5 மணி நேரம் குறைந்தது 4 மணி நேரம் பிரிப்பேர் பண்ணியிருப்பாரு. அந்த 4 மணி நேரம் பிரிப்பரேஷன நம்ம நான் 1/2 மணி நேரத்துல வந்து நம்ம நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கற்றல் நிகழுது. இதுல எந்த மாதிரி கற்றல்கள் நிகழுது அப்படின்னா, ஒரு கல்விய நம்ம கற்றுக்கிறோம், ஒரு இலக்கியத்த பத்தி தெரிஞ்சுக்கிறோம், ஒரு அறிவியல் தகவல்கள பத்தி தெரிஞ்சுக்கிறோம், ஒரு மருத்துவ தகவல்கள தெரிஞ்சுக்கிறோம், வாழ்வியல் திறன்கள நம்ம பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் புதிய டெக்னாலஜிஸ் என்னென்ன தொழில்நுட்பம் வருது அப்படின்றத வந்து நம்ம இந்த 1/2 அன் ஹவர்ல வந்து ஒவ்வொரு ஆளுமைகளுடைய பேக்ரவுண்ட்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 2வது நம்மளுடைய வைகறை சங்கமத்தினால நம்மளுடைய அடைய பணம் ஒரு டைம் மேனேஜ்மென்ட்.
டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது, காலையில எந்திரிச்சு ஒரு 5:30க்கு நம்ம வந்து கரெக்ட்டா அந்த வைகறை சங்கமத்துல போய் உட்கார்ந்துறணும் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பங்க்சுவாலிட்டி வந்து நம்ம நம்ம வந்து வளர்த்துக்கிறோம். ஒரு நிமிஷம் நம்ம தாமதித்தா கூட, மற்றவங்களோட நேரம் வந்து நம்ம எடுத்துக்கிற கூடாது அப்படின்றத வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி, நம்ம அந்த பேச்சுக்கு வரம்போது கூட ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்து நம்ம அந்த நேரத்த வந்து கரெக்ட்டா பயன்படுத்திக்கிறணுன்ற ஒரு டைம் மேனேஜ்மென்ட் கெப்பாசிட்டிய நம்ம வளர்த்துக்கிறோம். ஒரு பின்னோட்டம் கொடுப்பதற்கு ஒரு 2, 3 நிமிடங்கள் நமக்கு குடுக்கும்போது, அந்த 2, 3 நிமிடங்களும் எவ்வளவு ஒரு சிறப்பாக நம்ம பயன்படுத்திக்கிறணும் அப்படின்றதையும், அந்த 2 நிமிஷத்துல நம்மளால ஒரு ஒரு கருத்த வந்து ஒரு சுருக்கமா, தெளிவா, சுவையா நம்ம எப்படி குடுக்க முடியும் அப்படின்றத வந்து நம்ம வந்து இந்த வைகறை சங்கமத்துல அதிகாலை நேரத்துல வந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். அடுத்ததாக ஒரு டிசிப்ளின் அந்த டிசிப்ளின வந்து நம்ம அந்த ஏர்லி மார்னிங்ல வைகறை பொழுதுல வந்து தினம் தினம் நம்ம கத்துக்கிறோம். எப்படி அப்படின்னா, காலையில வந்து 5:30க்கு எந்திரிக்கணும் அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸாவே நம்ம நைட்டே வந்து ஒரு டைம் டேபிள் கண்டிப்பா போட்டிருப்போம். நம்ம காலையில இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு நம்ம அந்த வைகறை சங்கம் முதல்ல உட்காரணும் அப்படின்ற ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வந்து நம்ம வைகறை சங்கத்துல கத்துக்கிறோம். ஏர்லி ரைசிங் ஹேபிட் காலையிலேயே எந்திக்கணும் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான காரணம் இருந்தா மட்டும் தான் நம்ம காலையில எந்திப்போம். நாளை காலையில ஒரு கல்யாண வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னோம்னா மட்டும் தான் நம்ம அன்னைக்கு வந்து தூக்கமே வராது. ஆனா அந்த வைகறை சங்கமமும் கூட ஒரு ஏர்லி ரைசிங் ஹேபிட்ட வந்து நம்மகிட்ட வந்து இயற்கையாவே நம்ம ஆ குடுக்குது. அதே மாதிரி நான் காலையில எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் 1 ஹார நான் வந்து பெஸ்ட்டா செலவழிக்கிறேன் அப்படின்ற ஒரு 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 மகிழ்ச்சியையும் கூட நம்மளுடைய வைகிர சங்கமம் நமக்கு தருகிறது. ஒரு டிஜிட்டல் எத்திக்க நம்ம வந்து அ ஃபாலோ பண்றோம். ஒரு டிஜிட்டல் எத்திக் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா, ஒருத்தவங்க ஒரு மைக் ஆன் பண்ணி ஒரு பேசம்போது, நாம வந்து அமைதியா வந்து மைக் ஆஃப் பண்ணிட்டு கேட்கணும் அப்படின்ற ஒரு டிஜிட்டல் எத்திக்கையும், அ ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது கூட, நம்ம அழகா ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஒரு டிசிப்ளின மெயின்டெயின் பண்ணி பண்ணும்போதும் கூட, அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு டிஜிட்டல் எத்திக்க வந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். அடுத்து அடுத்ததாக நம்ம இந்த கற்றுக்கொள்கிறது வந்து ஆக்டிவ் லிசனிங். ரெஸ்பெக்ட் ஒரு கூட்டத்துல வந்து மத்தவங்களுக்கு நம்ம எப்படி மரியாதை குடுக்கணும், மரியாதை குடுத்து பேசணும். ஒரு மாற்று கருத்துக்கள் நம்மட்ட வரும்போது கூட மற்றவர்களுக்கு குடுக்குற கருத்துக்கு நம்ம எவ்வாறு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும், அமைதியா கேட்கணும் அப்படின்ற ஒரு ஒழுக்கத்த வந்து ஒரு ஆக்டிவ் லிசனிங்க வந்து ஒரு ரெஸ்பெக்ட்டையும் நம்ம அந்த வைகறை சங்கமம் நமக்கு கற்றுக்கொள்கிறது. இதோட ரொம்ப 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 ஒரு முக்கியமானது வந்து ஒரு குளோபல் நெட்வொர்க். குளோபல் நெட்வொர்க்ன்னு சொல்லும்போது, நம்ம 5:30 மணிக்கு வந்து மலேசியால இருக்கிற ஒரு நபர பார்க்குறோம். கல்கத்தால இருந்து ஒரு நபர பார்க்குறோம். நம்ம கள்ளக்குறிச்சியில இருந்து ஒரு நபர பார்க்குறோம். கன்னியாகுமரியில இருந்து ஒரு நபர பார்க்குறோம். செங்கல்பட்டுல இருந்து ஒரு நபர பார்க்குறோம். காஞ்சிபுரத்துல இந்த வாய்ப்பு வந்து 5:30 மணிக்கு எங்க கிடைக்கும்? ஒரு இடத்துல சேர்ந்து பார்க்க முடியுமா இத? எவ்வளவு பணம் செலவாகும்? எவ்வளவு நேரம் செலவாகும்? இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து ஒரு 5:30 மணிக்கு எல்லாரும் குளோபல் லெவல்ல வந்து ஒரு இடத்துல ஒருங்கிணைச்சு ஒரு நல்லெண்ணம் கொண்ட மனிதர்கள் ஒரு மனதோடு கலந்து நம்ம செய்யும்போது பிரபஞ்சம் வந்து நமக்கு ஒரு பேராற்றலையும் ஒரு பேரமைதியும் தருகிறது என்பது உண்மையானது. அடுத்து வந்து நம்ம ஒரு ஆன்மீக சங்கமம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆன்மீக சங்கமத்துல வந்து ஆன்மீகத்தை சார்ந்தவர்கள் மற்றும் அந்த மதத்தை சார்ந்தவர்கள் மற்றும் இருப்பார்கள். அதே மாதிரி ஒரு ஜாதி சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டுனா, அதை பற்றி அதில் உள்ளவர்கள் மற்றும் இருப்பார்கள். ஒரு பள்ளி அப்படி எடுத்துக்கொண்டோம் என்றால், அந்த பள்ளியை சார்ந்த ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் மட்டும் இருப்பார்கள். ஆனால் நம்முடைய சங்கமம் அப்படி கிடையாது. இல்லத்தரசிகள் இருக்கிறார்கள், கவர்ன்மெண்ட் வேலை செய்றவங்க, பிரைவேட்ல வேலை செய்றவங்க, தொழில் அ புரியிறவங்க, முதியவர்கள், ரிட்டயர்ட் பெர்சன்ஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களோட கருத்துக்கள வந்து பரிமாறிக்கொள்ளும் ஒரு பாலமாக நம்மளுடைய வைகறை சங்கமம் இருக்கிறது. அடுத்ததாக ஒரு பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து இந்த வைகறை சங்கமம் அனைவருக்கும் தருகிறது என்பதுதான் உண்மை. இப்போ வந்து ஒரு நெறைய பேருக்கு வந்து பேசுறதுக்கு வந்து ரொம்ப கூச்சமாகவும், பயமாகவும் இருக்கும். ஆனா வந்து நம்மளுடைய கருத்துக்கள நீங்க என்ன சொல்றீங்க? அப்படின்னு நம்ம இந்த கூட்டத்துல கேட்கும்போது, நம்ம அந்த பயத்த விட்டுட்டு, நம்ம கருத்த சொல்லும்போது இயல்பாகவே அந்த பயம் வந்து நம்மட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைகிறது. ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு மேடை பயத்த குறைக்கக்கூடிய ஒரு தளமாக நம்முடைய வைகறை சங்கமம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து
எப்படி வந்து ஒரு கருத்த வந்து எத்தனை வயசுலனாலும் சரி, ஒரு 1/2 அன் ஹவர்ல ஒரு கருத்த வந்து அமைதியா நம்ம எப்படி கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்ற ஒரு ஆக்டிவ் லிசனிங் கெப்பாசிட்டிய வந்து நம்மளுடைய வைகறை சங்கமம் நம்முடைய அதிகாலை பொழுதுல வளர்க்கிறது. இப்போ வந்து நம்ம இந்த காலை நேரத்துல வந்து ஒரு வாழ்வில சக்சஸ் ஆன கதையும் நம்ம கேட்கிறோம். அதே மாதிரி வாழ்வில நான் இந்த இடத்துலலாம் நான் சறுக்குனேன், இந்த இடத்துலலாம் நான் விழுந்தேன். ஆனா மீண்டும் எந்திரிச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைவான வாழ்க்கையில ஒரு வெற்றிகரமான விஷயங்களையும், ஒரு தோல்வியான விஷயங்களையும் நம்ம இந்த இடத்துல அ அ போம்போது நம்ம இப்படி இந்த விஷயங்கள் வந்து அதாவது ஒரு நல்ல விஷயத்தையும் நம்ம கற்றுக்கொண்டு, கெட்ட விஷயத்தையும் கற்றுக்கொண்டு, நாம அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கற்றலையும் நம்மளுக்கு ஒரு வைகறை சங்கமம் கற்றுத் தருகிறது. ஒரு யோகா பற்றினாலும் சரி, ஒரு தியானம்னாலும் சரி, சுஜாதா மேடம்லாம் அழகா யோகா கிளாஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள கூட நம்மளால இந்த வைகறை சங்கமத்துல வந்து கற்றுக்கொள்ள முடிகிறது. இந்த நேரத்துல நம்ம கற்றுக்கொள்கிறது வந்து அதாவது இந்த டைம் வந்து ஒரு ஆல்ஃபா வேவ்ஸ் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ஃபா வேவ்ஸ்ன்னு சொல்லும்போது அந்த மனநிலையில நாம வந்து வைகறை எடுத்துக்கொண்ட கருத்துக்கள், நம்மளுடைய சிந்தனைகள், எந்த விஷயங்கள் நாம் படித்தாலும், அந்த கவிதைகள் கேட்டாலும், அந்த இது வந்து நம்ம மனதில் ஆழமாக பதிந்து, அந்த நாளையே வழி நடத்தக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இந்த வைகறை பொழுதுக்கு இருக்கு. அப்போ நம்ம இந்த வைகறை பொழுதுல நம்ம ஸ்பெண்ட் பண்ற இந்த 1/2 மணி நேரம் கண்டிப்பாக நம்மளுடைய என்ன நம்மளுடைய அ அந்த ஒரு நாள் பொழுதையும் கூட ரொம்ப சிறப்பாக அம் வழிநடத்துகிறது. அ அடுத்ததாக நம்ம அம் ஒரு ப ஸ்ட்ரெஸ்லெஸ் மார்னிங் ஸ்ட்ரெஸ்லெஸ் மார்னிங்க வந்து இந்த வைகறை சங்கமம் வந்து கற்றுக் கொடுக்குது. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு தேவையில்லாத நினைவுகள நம்ம மனதுக்கு கொண்டு வர்றது. அதன் பிறகு வந்து ஒரு வேலை பளு. நம்ம வந்து இன்னைக்கு வேலைக்கு போணுமே, வேலை பளுவிலருந்து இவ்வளவு வேலை இருக்கு. இதெல்லாம் தள்ளிட்டு காலையில எந்திரிச்ச உடனே பிரஷ் பண்ணி அந்த 1/2 அன் ஹவர் நம்ம வந்து வைகறை சங்கமத்துல உட்கார்ந்து நம்ம கேட்கிற விஷயங்கள் வந்து அ ரொம்ப ஒரு அந்த நாளையே வந்து சிறப்பாக வழிநடத்தக்கூடிய பவர் வந்து நம்மளுடைய வைகறை சங்கமத்துக்கு இருக்குது. சொல்லப்போனால் வைகறை சங்கமம் அப்படின்றது வந்து ஒரு வீட்டிலிருந்து இயங்கும் அறிவாலயம் அப்படின்றது சொல்லலாம். அந்த வைகறை சங்கமத்துல வந்து நம்ம எந்தவித பண செலவும் போடுறது கிடையாது. எந்தவித பயணத்திற்கான செலவும் கிடைக்கிறது. நமக்குரிய அனைத்து இவ நல்ல செயல்களும் நம் வீடை வந்து அடையும் நம்முடைய வைகறை சங்கமம் தொடங்கப்பட்டு வந்து ஒரு 27 நாட்கள் கடந்து 28வது நாளை நாம் கடந்துள்ளோம். இது வந்து ஒரு மென்மேலும் வளர வேண்டும். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், வைகறை சங்கமத்தினை நம்ம வைகறை அப்படின்னா அதிகாலை பொழுது, சங்கமம் அப்படின்றனா இணைப்பு. வைகறை சங்கமம்ன்றது வந்து அதிகாலை கூடக்கூடிய இணைதல் அப்படின்றது. இதுலருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, டிசிப்ளின் பிளஸ் பெர்சனாலிட்டி பிளஸ் பாசிட்டிவ் மைண்ட் செட். இது 3ஓட ஒருங்கமைந்த தன்மை தான் நம்மளுடைய வைகறை சங்கமம். இதுல வந்து நம்மளுடைய ஒழுக்கத்தை கற்றுக்கொள்கிறோம், ஒரு ஆளுமை திறனை கற்றுக்கொள்கிறோம், ஒரு நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்கிறோம். இதுதான் நம்மளுடைய வைகறை சங்கமத்தின் நோக்கம். வைகறை சங்கத்தின் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், புதிய விடியலை நோக்கி சிந்தனைகளை இணைக்கும் களம். நம்முடைய களமானது புதிய விடியலை நோக்கி சிந்தனைகளை இணைக்கும் களம். இந்த வைகறை சங்கமம் வந்து 40+ அப்படின்னு சொல்லிட்டு இயங்கி கொண்டிருக்கிறது. இது வந்து 40+ கடந்து ஒரு 20+ நம்ம எடுத்து செல்ல வேண்டும். வருங்கால சமுதாயத்தினருக்கு நம்மளுடைய இந்த வைகறை சங்கமத்தை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி நம்முடைய குழந்தைகளும் வந்து இத பயன்படுத்தி செல்ல வேண்டும். நானும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2, 3 பேர்ட்ட நான் இத வைகறை சங்கமத்த சொன்னேன். அவங்க இணையறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேத்து கூட கோமதி மேடம் எனக்கு வாழ்த்து சொன்னாங்க. வாழ்த்து சொல்லிட்டு நான் எப்படியாவது ஒரு 200 பேர வந்து நம்ம வைகறை சங்கத்துல வந்து கொண்டு வந்துரணும் இருக்கேன் சுனிதா அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து முயலுவோம். வைகறை சங்கமம் வந்து ஒரு நல்லதொரு மேன்மையை அடைய வேண்டும். இது வாழ்வாங்கு வாழ வேண்டும். நம்மளுடைய தலைமுறையினருக்கும், நம்முடைய சமூகத்திற்கும் ஒரு நல்ல வழிகாட்டுதலாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்று எனக்கு பேச வாய்ப்பளித்த வைகறை சங்கம ஒருங்கிணைப்பாளர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் நான் ஒரு சின்ன ஒரு பாட்டு வைகறை இந்த மாசம் பிறந்திருக்கு அப்படின்றதுனால ஒரு சின்ன பாட்டு சாருக்கு அனுப்பியிருந்தேன். அத லட்சுமி லட்சுமி நாராயணன் சார் உங்களுக்கு தான் சார் நான் அனுப்பியிருந்தேன் நானு. ஏன்னா இன்னைக்கு யார் வர்றாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க தான் ஆங்கர் பண்றீங்கன்றனால உங்களுக்கு அனுப்பி வச்சேன். அத ஒண்ணு ப்ளே பண்ண முடியுமா சார்? எனக்கு எப்படி ப்ளே பண்றதுன்னு தெரியல.
வரிகள் இருந்தா நீங்களே பாட முயற்சி பண்ணுங்களேன் சகோதரியர். சார் எனக்கு பாட்டு வராது சார். அது கேட்க ரொம்ப அழகா இருக்கும் சார். வைகறை பேசுவதே சங்கம் வந்து அழகாகத்தான் இருக்கிறது. குரல் குரல் வளம் இருக்கின்றது. நீங்களே பாடலாம். சரிங்க சார். நான் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன் சார். நன்றி. சார் கேக்குதா சார்? மேடம் அது டவுன்லோட் ஆகல மேடம். சொல்லியிருந்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஹலோ, கேக்குதா? மேடம் அவரால் ப்ளே பண்ண முடியல. நீங்க ஃபர்தரா நீங்க பாடுங்க, இல்ல ஃபர்தரா செஷன் கண்டினியூ பண்ணுங்க. சாரி சார். கிளியரா இல்லையோ சார்? இல்ல மேடம், அதை என்னால டவுன்லோட் பண்ண முடியல. அது சரிங்க நீங்க சார். அனுப்பியிருக்கீங்க அந்த கிளிப்பிங்க. எனக்கு சார். பரவாயில்ல சார். நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. நீங்களே பாடுங்க மேடம். சாரி சார். வாய்ப்பை தந்த வைகறை சங்கம் ஒருங்கிணைப்பாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றி வாய்ப்பை இழந்து விட்டீர்கள். அவருக்கு. மிக்க நன்றி சுனிதா தேவி அவர்களே. நன்றி சார். வைகறை சங்கமம் இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய நல்லதொரு கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறீர்கள். உங்கள் கருத்துக்களுக்கு வலு சேர்க்கும் வண்ணமாக அமெரிக்கா, ஜப்பான் போன்ற வளர்ந்துவிட்ட நாடுகள், ஆக நீங்கள் வளர்ந்துவிட்ட நாடுகள் என்று சொல்லும்போது இன்னும் நாம் வளரவே இல்லை என்பதனையும் தெளிவுபடுத்தி விட்டீர்கள். ஆக நாமும் வளர வேண்டியிருக்கிறது, வைகறை சங்கமும் வளர வேண்டியிருக்கிறது, நம்ம நாடும் வளர வேண்டியிருக்கு, அனைத்தும் வளர வேண்டிய ஒரு சூழலில் நாம் இருக்கின்றோம் என்பதனை தெளிவுபடுத்தி விட்டீர்கள். நல்ல ஒரு எப்படி சொல்வது என்று சொன்னால், உங்கள் கருத்துக்களுக்கு வலு சேர்க்கிறதற்கு ராபின் சர்மாவிலிருந்து ஆரம்பித்து பல நூல்கள் மற்றும் தமிழர்களின் பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் வலு கூட்டுவதற்காக நீங்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர்கள். இதுவரை பேசாத கருத்துக்களை பேசியிருக்கிறீர்கள். நாங்களும் தெரிந்து கொள்ளாத பல கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பாக இருந்தது. குறிப்பாக நேற்று நினைவு நாள் கொண்டாடப்பட்ட நமது மக்கள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய அதிகாலை பழக்க வழக்கங்களை எல்லாம் குறிப்பிட்டு சொன்னீர்கள். அவருடைய மன அமைதிக்கு அதிகாலை பொழுதில் அவர் வாசிக்கும் வீணையாகட்டும் மற்றும் அவருடைய அதிகாலை பொழுது பழக்கங்களாகட்டும் இப்படியெல்லாம் அவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது மட்டுமல்லாமல் பல நல்ல பழக்கங்கள் அவர் தன்னகத்தை கொண்டிருந்தார் என்பதனையும் தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஆக சிறப்பான கருத்துக்களை பரிமாறிய உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக பின்னூட்டம் வழங்கும் நேரம். நான் ஏற்கனவே சொன்னது போல நண்பர்கள் அவருடைய கருத்துரை கேட்டு மெய்மறந்து விட்டீர்கள் என்று கருதுகின்றேன். இதுவரை யாரும் தங்களது ஹேண்ட் ரைஸ் செய்யவில்லை. 5 நபர்களுக்கு பின்னூட்டம் செய்ய வாய்ப்பு வழங்கப்படும். ஆனால் நீங்கள் அனைவரும் ஸ்தம்பித்து போய் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் என்பதனை என்னால் உணர முடிகிறது. ஆக இன்னும் ஒரு முடிவுக்கு வரவில்லை, என்ன கொடுப்பது எப்படி கொடுப்பது என்று. ஆக நீங்கள் நல்லதொரு கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள காத்திருக்கிறீர்கள் என்ற நோக்கத்தில் இருக்கின்றீர்கள் என்று தெரிகிறது. இப்பொழுது பின்னூட்டம் வழங்கும் நேரம். 3 நபர்கள் கை உயர்த்தி இருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து இன்னும் 2 நபர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். ஏற்கனவே அடிக்கடி கொடுப்பவர்கள் இல்லாமல் புதியவர்கள் கொடுத்தால் நன்றாக இருக்கும். அந்த வகையில் இப்பொழுது இன்றைய தினம் புதியவர்கள் சிலரும் வந்திருக்கின்றீர்கள். வாங்க நாகவல்லி மேடம், வாங்க, தப்பு இல்லை. ஏன்னா என்னடா இது திருப்பியும் கையெல்லாம் கீழே டவுன் ரைஸ் ஆயிடுத்து.
கொடுங்க. இப்ப வீரசேகரன் சார், உங்களுடைய பின்னூட்டத்தை நீங்கள் வழங்கலாம். அன்பிய சோதரர்கள், சோதரிகள், உங்கள் அனைவரும் வைகரை பணிவான வணக்கங்களும் நன்றிகளும். சகோதரியர் அவர்கள் என்ன சொல்லுவதென்றே உண்மையிலேயே என் மனதில் பெரிய இது இருக்குது. எல்லாத்தையும் அவங்க அப்படியே ஒரு நெட்சல் கொண்டு வந்துட்டாங்க. எப்படி இது நமக்கு துணை புரிகிறது, எப்படி நம்மளை இணைக்கிறது, எல்லா செய்திகளையும் அப்படியே மெய்மறந்து கேட்கின்ற அந்த இது கிடைச்சது எனக்கு. அவங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இணைஞ்சிருக்கோம். இது எல்லாமே அவங்க சொன்னதுல எனக்கு ரொம்ப இதானது, எதிர்கால சந்ததியினரை ஒவ்வொருத்தரும் ஒருத்தராவது யாராவது பிடிச்சிட்டு ஒரு பையன் 40 வயதுக்கு கீழே உள்ள அவர் இதுல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு வாழ்க்கையில. அவர் எனக்கு இந்த இணையத்துல என்னுடைய ஒரு சின்ன இந்த இதை நான் மாத்திக்கிட்டேன், அதனால எனக்கு பயனா இருந்தது. அவர் மட்டும் பயன்படல அப்படி சொல்றப்ப நல்லா கவனிக்கணும். என்னுடைய சின்ன பழக்கத்தை நான் மாத்திக்கிட்டேன் நன்றின்னு சொல்றப்ப அவர் மட்டும் பயன்படல, இந்த உலகமே பயன்படும். அதற்கு வேண்டிய இத ஒரு எல்லா நாளும் நம்ம விதைக்கிறோம், எண்ணத்தை விதைக்கிறோம். நமக்கு அந்த ஆசை இருக்குது, அது இறையருளோடு அது நிறைவு பெறணும், வறந்துகிட்டே இருக்கணும். ஒரு பையன் இன்னைக்கு வந்தாலும் அந்த பையனை அப்படியே எல்லாரும் நம்ம கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து, நீ வாப்பா, இனிமே வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பான்னு அப்படி கொண்டுட்டு போற ஒரு இதா இந்த அமையணும். அதுக்கு சகோதரியர் இது நல்ல ஒரு துணை புரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு நன்றி 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 என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி வீரசேகரன் சார். உங்களுடைய மன்ன உள்ள கிடக்கையெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்ததாக நண்பர் அருணகிரி அவர்கள் தன்னுடைய பின்னூட்டத்தை வழங்குவார்கள். நன்றி சார், வாய்ப்புக்கு நன்றி. குட் மார்னிங் வைகரை. குட் மார்னிங் சுனிதா மேம். குட் மார்னிங் சார். சூரியன் உலகை எழுப்புவதற்கு முன் எழுபவன் உலகத்தை வழிநடத்த பிறந்தவன். வைகரையை வென்றவன் வாழ்க்கையும் வெல்வான். இன்று உலக ஹெப்படைட்டிஸ் டே. 1914ஆம் ஆண்டு ஜூலை 28 தொடங்கிய முதல் உலகப் போரின் வரலாற்றையும் இயற்கையை பாதுகாக்க நினைவூட்டும் நேச்சர் கன்சர்வேஷன் டேவையும் நினைவுபடுத்தும் இந்த நாளில் திருமதி ஜி சுனிதா அவர்கள் வைகரை சங்கமம் என்ற தலைப்பில் வெறும் காலை நேரத்தை பற்றி அல்ல, வாழ்க்கையை மாற்றும் காலத்தின் மகத்துவத்தை நமக்கு உணர்த்தினார். இரவு முடிவதல்ல, வைகரை ஒரு புதிய மனிதன் பிறக்கும் நேரம்தான் வைகரை. வைகரை என்பது இயற்கையின் அருள். அந்த நேரத்தில் எழுபவர்களின் உடல் செரிமானம் மேம்படும், மனம் தெளிவாகும், கவன சிதறல் குறையும், ஆல்பா வேவ்ஸ் அதிகரித்து நாள் முழுவதும் வெற்றிகரமாக மாற்றும். காந்தியடிகள் அதிகாலை தியானம் செய்தார். அப்துல் கலாம் அதிகாலையில் குளித்து புனித நூல்கள் வாசித்து கடிதங்களுக்கு பதில் எழுதினார். தந்தை பெரியார் முதுமையிலும் நடைபயிற்சி செய்து தனது நாளை திட்டமிட்டார். உலக புகழ்பெற்ற ராபின் சர்மா தனது 5am கிளப் மூலம் 20-20-20 விதியை உலகிற்கு வழங்கினார். முதல் 20 நிமிடம் உடற்பயிற்சி, அடுத்த 20 நிமிடம் தினக்குறிப்பு, இறுதி 20 நிமிடம் சுய முன்னேற்ற வாசிப்பு. இந்த ஒழுக்கம் வெற்றியாளர்களின் அடையாளம் என்பதை பேச்சாளர் அழகாக எடுத்துரைத்தார். வைகரை சங்கமத்தின் மகத்துவம். கொல்கத்தா முதல் மலேசியா வரை, சென்னை முதல் கன்னியாகுமரி வரை பல்வேறு வயதினரும் பல்வேறு துறையினரும் ஒரே நேரத்தில் இணைந்து ஆக்டிவ் லிசனிங், டிஜிட்டல் எத்திக்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட், செல்ஃப் குரோத் ஆகியவற்றை வளர்த்துக் கொள்வது, இதுவே வைகரை சங்கமத்தின் உலக குடும்பம். திருமணம் செல்லும் நாட்களில் மட்டும் நாம் அதிகாலையில் எழும் நாம் வைகரை சங்கமத்திற்காக தினமும் எழுவது, அதுவே உண்மையான வைகரையின் ஒழுக்கம். வைகரை வளர்ச்சியை விதைக்கும் நேரம், ஐம்புலனையும் ஒருமைப்படுத்தும் நேரம், ஒருமுகப்படுத்தும் நேரம், கவனத்தையும் காலத்தையும் காக்கும் பழக்கம், அறிவை வளர்க்கும் அரிய பல்கலைக்கழகம், ஐயமின்றி வெற்றியை உருவாக்கும் விடியல். அதிகாலை வென்றவன் எதிர்காலத்தை வெல்வான். காலம் பொன்னை விட விலை மதிப்பானது. வைகரை காலம் வாழ்க்கையை மாற்றும் முதலீடு. காலையில் எழுந்தவன் காலத்தையும் வெல்வான். இன்று வைகரை சங்கமத்தில் பெரும்பாலும் 40+ வயதினர் ஆர்வத்துடன் பங்கேற்கிறார்கள். இதற்கு இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் இன்றைய பிரசன்டர். நாளைய இந்தியாவை உருவாக்க வேண்டுமெனில் வைகரை 20+ இளைஞர்களின் இயக்கமாக மாற வேண்டும். வைகரை என்பது ஒரு நேரம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை, அது ஒரு அறிவாலயம், அது ஒரு ஆளுமை உருவாக்கும் பல்கலைக்கழகம். ஆலமரம் எழுப்பும் மனிதர்கள் பலர், ஆனால் வைகரை எழுப்பும் மனிதர்களே வரலாறு படைப்பார்கள். The future belongs to those who own the first hour of the day. Let us not just wake up early.
Let us wake up with a purpose, discipline, and vision to transform the world. வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் மேம். நன்றி சார், நன்றி. தேங்க்யூ. தனது நீண்ட சம்மப் செய்யும் பின்னூட்டத்துடன் மிக நீண்டதொரு உரையை வழங்கிய நண்பர் அருணகிரி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக ஜானகி பொன்னன் அவர்கள் தனது பின்னூட்டத்தை வழங்குவார்கள். வாழ்த்துக்கள் சுனிதா. முதல்ல நான் வாழ்த்துக்கள் சொன்ன மாதிரி பாருங்க, எவ்வளவு சிறப்பா செஞ்சீங்க. அனைத்து நாடுகளையும் இங்க சந்திக்கும் வாய்ப்பு நம்ம அனைவருக்கும் அந்த வைகறை சங்கமத்தில் தான் கிடைக்கிறது. மிக மிக அருமையாக ஆரம்பித்தீர்கள். சில்லென்று அந்த விடியும் வைகறை சங்கமம் பத்தி விளக்கமாக நம்முடைய முன்னோர்கள் எப்படி கட்டுக்கோப்பா இருக்காங்கன்னு, மகாத்மா காந்தியிலேருந்து எந்த நேரத்துல அவங்க கடிதம் எழுதுவாங்க, மங்கள இசை, மன்னர்கள் முதல் வாழ்வீச்சு, சிலம்பம் வரை அனைத்தையும் ஒன்று விடாமல் நீங்க என்ன சொல்ல என்று தெரியவில்லை என்றுதான் நினைக்கின்றேன். இங்க உட்கார்ந்திருக்க அத்தனை பேரும் மிகச் சிறப்பான ஆளுமைகள் தான். நீங்கள் அழகாக சொன்னீர்கள். இல்லாவிட்டா இந்த நேரத்துல வந்து எல்லாரும் உங்களுக்கு பாத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருப்போமா? ஆனா நான் அந்த ஃபீட்பேக்ல எழுதியிருக்கேன், இந்த புன்னகை என்ன விலைன்னு. உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கும். இந்த ஒரு 1/2 மணி நேர சொற்பொழிவை தயாரிக்கிறதுக்கு நீங்க எத்தனை மணி நேரம் சிரமப்பட்டு எடுத்தாலும் அதை இந்த அழகான புன்னகையோட சிரிச்சுக்கிட்டு சொல்றதே ஒரு கலைதான். ஆனா என்ன செய்யறது, ஒரு பாட்டு கேட்க முடியல. மீண்டும் ஒரு நாள் பாட்டு கேட்பா. வாழ்த்துக்கள். மீண்டும் வருக. நன்றி. மிக்க நன்றி ஜானகி பொன்னன் அவர்களே, மிக சிறப்பாக பின்னூட்டத்தை வழங்கி மிக்க நன்றி. தொடர்ந்து முத்துலட்சுமி மேடம், நீங்க ரெடியா இருக்கீங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சுனிதா மேம். மிக சிறப்பான பதிவு இன்னைக்கு உங்களுக்கு. வைகறை சங்கமத்துல வைகறை சங்கமம்ங்கிற அந்த வார்த்தை வந்து நீங்க எத்தனை வாட்டி சொல்லியிருப்பீங்க, நான் எண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த அளவுக்கு நீங்க வந்து அது மனசுல பதிகிற அளவுக்கு அடிக்கடி அதை பயன்படுத்தி வைகறை பொழுதுல எழுந்திருக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற பலன்கள் என்ன அப்படிங்கறத நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணீங்க. அந்த 5 AM கிளப் அந்த இதுல வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க கான்செப்ட் வந்து நம்ம லைஃப்ல எவ்வளவுலாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணி எவ்வளவு பேர் சிறந்த இடத்தை அடைஞ்சிருக்காங்க, அத நீங்க எப்படி அத பயன்படுத்துறீங்க. இந்த இது டு டூ லிஸ்ட் மாதிரி நீங்க அதை எழுதி வச்சுட்டு ஒன்னையும் நீங்க அதை பண்ணும்போது அது உங்களுக்கு எவ்வளவு வெற்றியை கொடுக்குது டெய்லி. அது எழுதாம நீங்க என்னைக்காவது விட்டுட்டீங்கன்னா நம்ம சில விஷயங்களை எப்படி மறந்து போயிடுறோம் அப்படிங்கிறதையும் பிராக்டிக்கலா பண்ணி பார்த்து அதை எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அது ரொம்ப மிக சிறப்பா இருந்தது. அப்புறம் பெரிய தலைவர்கள் அப்துல் கலாம் அவர்களே மாதிரி தலைவர்கள்லாம் இந்த வெற்றி அடையிறதுக்கு பின்னாடி இருந்தது. அதை விட எல்லாத்தையும் விட சிறப்பானது வந்து ஒரு இன்னைக்கு நடந்ததே ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிளா சொன்னீங்க. லைக் மலேசியால இருந்து அவங்க வந்திருக்காங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேரு. இங்க நம்ம செங்கல்பட்டு, கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், சென்னை, கல்கத்தா எல்லா இடத்துல இருந்தும் இவ்வளோ பேரை வந்து நம்ம காலையில அதிகாலை பொழுதுல ஒரு வைகறை புலரும் அந்த நேரத்துல வந்து ஒரே நேரத்துல இத்தனை பேரை சந்திக்கிறது மட்டும் இல்லாம இவ்வளவு பேருடைய பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து நம்ம ஷேர் பண்ணி நாலேஜ் ஷேர் நடந்துட்டு இருக்குது. இவ்வளவுக்கும் காரணம் வந்து அந்த வைகறை பொழுதுல வைகறை சங்கமத்துல நம்ம சங்கமிச்சிட்டு இருக்கிற அந்த பயணம் தான் அப்படிங்கிறத நீங்க அழகா எடுத்து சொன்னீங்க. இது வந்து யாருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னதும் ரொம்ப சிறப்பா இருந்தது. ஜானகி மேடம் சொன்ன மாதிரி இந்த புன்னகை என்ன விலைன்னு சொல்லி அழகா சிரிச்சுக்கிட்டே செஷனை ரொம்ப சிறப்பா எடுத்துட்டு போனீங்க. உங்களுடைய வேலை பளுவுக்கும் நடுவுல இவ்வளவு பெரிய விஷயங்கள் செஞ்சது பெரிய விஷயம். நன்றி, மிகவும் நன்றி மேடம். மிக்க நன்றி முத்துலட்சுமி அவர்களே. அடுத்ததாக நாகவல்லி நவநீத கிருஷ்ணன் சகோதரி அவர்கள் தனது பின்னூட்டத்தை வழங்குவார்கள். தேங்க்யூ அண்ணா. வைகறை சங்கம உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சுனிதா மேம், எக்ஸலன்ட் செஷன். இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்தது. இன்றைய நாளின் தொடக்கமாக நீங்க இன்றைய சிறப்பு நாள்களை எடுத்து கூறி அதோடு உங்களுடைய செயல்களை நீங்க எப்படி வழி நடத்திட்டு இருக்கீங்கன்னு ஒரு டைரி குறிப்போட நீங்க எழுதுனது நிஜமா எத்தனை பேர் இந்த காலத்துல டைரி எழுதி அதன் மூலம் செய்யறாங்கன்னு தெரியாது. ஆனா அது ஒரு டேக் அவாவா நான் எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு கண்டிப்பா வந்து அன்றைய நாள்ல நாம் ஏதோ இன்னைக்கு இதை செய்யணும்னு மைண்டுக்கு வருமே வழிய அப்புறம் நம்ம அதை கொண்டு போறதுக்கு ரொம்ப யோசிப்போம். இடையில சில பதட்டங்கள் வரும். ஐயோ, இதை செஞ்சிருக்கலாம், முன்னாடி செஞ்சிருக்கலாமோன்னு நமக்கு தோணும். நீங்க சொல்லும் போது எனக்கு அது தோணுச்சு. கண்டிப்பா நம்ம அதை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள உதிச்சுது.
இதை நான் எடுத்துக்கிறேன். நிறைய கருத்துக்கள் கவிதையோட ஆரம்பிச்சு ஜப்பான், அமெரிக்கா போன்ற நாடுகள் எப்படி இருக்காங்க, எப்படி நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. பெரிய பெரிய தலைவர்கள், ஆளுமைகள் எப்படி நடந்துக்கிறாங்க, இந்த வைகறையை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு சொன்னீங்க. அதை விட சிறப்பு என்னன்னா, இந்த வைகறை சங்கமங்கிற உறவுகளோட எப்படி இந்த 1/2 மணி நேரம் கழியுது அப்படிங்கிறத வந்து மிக 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 சிறப்பாக சொன்னீங்க. ஏன்னா இந்த வைகறை கொண்டு போறதுக்கு இதுதான் ஒரு எக்ஸலன்ட் டாபிக். கொண்டு போறதுக்கு இது ஒரு நல்ல கருத்துரையா இருந்தது எனக்கு. ஏன்னா இத கேட்கும்போது இந்த வைகறையில ஏன் இணைகிறோம் எல்லாரும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா இத உணர முடியும் ஒவ்வொருத்தருமே. அதனால இது ஒரு நல்ல கருத்துரை. இந்த மக்கள் வந்து எல்லாருமே இதுல இணையணும் அப்படிங்கிறதுக்கும், ஒவ்வொருத்தரும் இதுல இணைஞ்சு பல கருத்துக்கள தான் உள்வாங்கி நல்ல சிறப்படையணுங்கிறதுக்கு நீங்க சொன்ன கருத்துக்கள் அத்தனையுமே மிக அருமை அருமை. வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். நன்றி. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். மிக்க நன்றி சகோதரி நாகவல்லி அவர்களே. நல்ல ஒரு பின்னோட்டத்தை வழங்கி இருக்கிறீர்கள் நம்ம சுனிதா டீச்சருக்காக. அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு போக அதிகமாக பிள்ளைகளுடன் இளம் வயது பிள்ளைகளுடன் பழகக்கூடியவராக இருக்கக்கூடிய டீச்சர் தான் நிறைய பேர் இங்க அழைத்து வரணும். அவர் தான் வந்து அவருடைய மாணவர் செல்வங்களுக்கு இப்படி அழைப்பு கொடுக்கணும், இப்படி ஒரு நல்ல தளம் இயங்கி கொண்டிருக்கிறது, நீங்க எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி அவருடைய முன்னாள் மாணவர்கள், இப்ப இருக்கிற மாணவர்கள் சின்ன பசங்க, அவரு +1 +2க்கு எடுத்தாலும் கூட அவருக்குலாம் சின்ன பசங்க, அவருக்கு புரியாது. 2வது மொபைல் போன் எல்லார்ட்டையும் இருக்குன்னு சொல்ல முடியாது. அவரிடம் படித்துவிட்டு கல்லூரி எட்டி பிடித்த, கல்லூரி படித்துக் கொண்டிருக்க, கல்லூரியை முடித்துவிட்டு வேலை பணியில் இருக்கக்கூடிய அவருடைய மாணவ செல்வங்களுக்கு அவர் தான் எடுத்து சொல்ல வேண்டும். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிறது, நீங்க எல்லாம் இதுல வந்து நிறைய கலந்து கொள்ளணும்னு சொல்லி அழைத்து வர வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவருக்கு இருக்கிறது என்பதனை இந்த நேரத்தில் அவருக்கு நினைவூட்டி அதை வேண்டுகோளாக வைத்து இப்பொழுது ஏற்புரை வழங்கும் நேரம். சுனிதா அவர்களே, தங்கள் ஏற்புரையை வழங்கலாம். நன்றி சார். கண்டிப்பா நான் வந்து அது என்னுடைய கண்ணோட்டத்துல இந்த இருக்கு. என்னோட மாணவர்களுக்கு நான் கண்டிப்பா இத வந்து நான் செய்யணும் அப்படின்ற உந்துதலும் என்னோட மனசுக்குள்ள இருக்கு. அத நான் கண்டிப்பா செய்றேன் அப்படின்னு வாக்கு தர்றேன் சார். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள், ஒரு 5 ஆளுமைகள் வந்து எனக்கு வந்து ஒரு நன்றி வாழ்த்துரை சொல்லியிருக்காங்க. அந்த நான் ஃபர்ஸ்ட் 28வது நாள் அப்படின்னு சொல்லும்போது அந்த தலைப்போட வந்து அந்த தலைப்போட வந்து அந்த அது என்னது காரஸ்வரம் வந்து குறைஞ்சிரும். 28 நாள் நம்ம கேட்டதே அப்படியே கேட்டு வரும்போது நான் நினைச்சேன் எவ்வளவு பெரிய நம்மளுடைய இந்த 28 நாள் ரொம்ப சிறப்பா போயிருக்கு. ஏன்னா நிறைய ஆளுமைகள் வெளியில இருந்தெல்லாம் நம்ம கூட்டிட்டு வந்து பேச வைக்கும்போது நாம வந்து என்ன பேச போறோம், நம்ம என்னதான் பேச அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம வந்து விடக்கூடாது, நம்ம அந்த பழக்கத்தை வந்து வளர்த்துக்கிறணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் வந்து நமக்கு தெரிஞ்சதை நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி நான் பேசினேன். அதுல ஏதாவது குறைகளோ தவறுகளோ இருந்தா ஒரு பொறுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு எனக்கு அழகா வீரசேகரன் சாரு, அருணகிரி சாரு அப்படியே ஃபுல்லா வந்து எடுத்து தொகுத்து சொன்னது வந்து என்னை அப்படியே ரீகால் பண்ண மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் முத்துலட்சுமி மேடம் வந்து ஒரு சிறந்த ஆளுமை. அவங்க வந்து எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தது சந்தோஷம். அடுத்து நாகவல்லி மேடம் ஃபேஸ் பார்த்து நான் வந்து இன்னைக்கு பேசுனது வந்து ஒரு ஹாப்பி. என்ன மொத்தத்துல அந்த 5 பேர் எனக்கு ஜானகி மேடம் நீங்க கிளாப் பண்ணி எனக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க. மேல உங்க ஃபேனும் எனக்கு கிளாப் பண்ணிக்கிட்டே இருக்கு. நீங்காவது கேப் விடுறீங்க. உங்களோட ஃபேன் வந்து எனக்கு விடாம ஒரு கிளாப் பண்ணிக்கிட்டு என்னைய வந்து இப்படி ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கு. காலையிலேயே எனக்கு ஒரு மெசேஜ் போட்டு வாழ்த்து சொன்னீங்க மேம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம செய்யற வேலை ஒரு சின்ன வேலையா இருந்தா கூட அதுல நம்ம ஒரு ஊக்கத்தை நம்ம கொடுக்கும்போது வந்து அந்த மகிழ்ச்சி வந்து மிகவும் நிறைவானதாக இருக்கு. இந்த நிகழ்ச்சியை எனக்கு வாழ்த்துரை கொடுத்த அனைவருக்கும் மற்றும் இந்த எனக்காக டைம் எடுத்து லட்சுமி நாராயணன் சார் எனக்கு ஒரு சிறப்பான அறிமுகத்தை தந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நம்மளுடைய லட்சுமி நாராயணன் சார் அவர்களுக்கும், இதில் பின்புலத்தில் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கும் தகவல் நுட்பத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து உறவினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி சார். நல்லதொரு ஏற்புரை வழங்கி இருக்கிறீர்கள் ஆசிரியை சுனிதா தேவி அவர்களே. ஆக நல்ல கருத்துக்கள். அது வைகறை சங்கமத்தை ஒட்டி என்னென்னலாம் உங்களால் தர முடியுமோ அனைத்து
நல்ல கருத்துக்களையும் இங்கு வழங்கி இருக்கிறீர்கள். அது மட்டும் இல்லாமல் இளம் தலைமுறை இங்கு அழைத்து வருவதற்காக ஒரு சங்கல்பத்தையும் இந்த அதிகாலை பொழுதில் வழங்கி இருக்கிறீர்கள். உங்களுடைய எண்ணம் ஈடேற வேண்டும். உங்களுடைய பாசிட்டிவ் திங்கிங் அனைத்துமே நலம் பெற செயல்பட வேண்டும் என்ற விருப்பத்தை இறைவனிடம் சமர்ப்பித்து, பிரபஞ்சத்திடம் சமர்ப்பித்து, இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் சரியாக 6:15. நாம் நிகழ்ச்சியை திட்டமிட்டபடி நிறைவு செய்கின்றோம். கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், சிறப்பான கருத்துரை வழங்கிய இன்றைய சிறப்பு பேச்சாளர் சுனிதா தேவி அவர்களுக்கும் மற்றும் பின்னூட்டம் வழங்கி தங்களுடைய கற்றல் அனுபவத்தை இங்கு பகிர்ந்து கொண்ட அனைத்து 5 நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நாளை மற்றொரு நல்லதொரு ஆளுமையுடன் இந்த தளத்தில் 5:25க்கு சந்திப்போம். அதுவரை உங்களிடம் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றியை கூறி விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி.